வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நான் எப்படி இந்த டியூபஸை கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், முதல்ல நம்ம பெரிய டியூபஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன டியூபஸாக கட் பண்ண வேண்டாம். எது பெரிய டியூபரோ அந்த டியூபரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன்னு. அந்த சின்ன டியூபஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போ தான் செடி நமக்கு பெருசாக வளர்ந்து வரும் இதை நட்டு கொடுக்கும்போது. அடுத்ததாக நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற டியூபஸை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுலேயும் ஒரு சின்ன டியூபர் இருக்குது, அதையும் நான் கட் பண்ணல, ஃபுல்லாக அப்படியே தான் கட் பண்ணி வைக்கிறேன். இந்த சின்ன டியூபர் கட் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் செடி நமக்கு நல்லா வளரும். இதே மாதிரி எல்லா டியூபஸையும் நாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டியூபஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும், மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இதில் இன்னும் சின்ன டியூபஸ் ஒரு 3 இருக்குது, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டியூபஸ் பூ வராது. இது நம்ம நட்டு வச்சதுக்கப்புறம் திருப்பவும் டியூபராக தான் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நான் சின்ன டியூபர் வேண்டாம், நீங்கள் பெரிய டியூபராக வாங்குங்கன்னு சொல்கிறது. இந்த சின்ன டியூபரெல்லாம் பெரிய டியூபர் வாங்குறவங்களுக்கு கூடவே அந்த டியூபரையும் நான் கொடுத்துருவேன். பாருங்கள், இதுதான் அந்த சின்ன டியூபர்ஸு. இது ஃப்ளவர்ஸ் வராது, இது டியூபர்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி டியூபர்ஸில் இருந்து தான் ஃப்ளவர்ஸ் வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பெரிய டியூபர்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்லையே என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா பெரிய டியூபர்ஸாக எடுத்து கட் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுப்பேன். பெரிய டியூபர்ஸ் நம்ம போடும்போது செடியும் நல்லா வளரும், பூக்களும் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் பியோனி. இந்த ஒயிட் பியோனி நல்லாவே பூக்கள் தரும் நமக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது அமெரி பியோனி அப்படிங்கிற லோட்டஸோட டியூபர்ஸ். இதில் சின்ன டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது, 200 டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதுவும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது க்ரீன் ஆப்பிள். பாருங்கள், இதுதான் க்ரீன் ஆப்பிள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறது. ஏற்கனவே நான் வீடியோஸில் உங்களுக்கு போட்டிருப்பேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 6-7 ஃப்ளவர்ஸ் இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் க்ரீன் ஆப்பிள் டியூபர்ஸும் இருக்குது, 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே என்கிட்ட சொல்லிவிடுங்க. இந்த டியூபர் சீக்கிரமாகவே தீந்துடும். இந்த வெரைட்டி நீங்கள் பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், வாட்டர் டேங்க் இல்லை பெரிய சிமெண்ட் தொட்டி அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வெரைட்டிக்கு டார்மண்ட் சீசன் கிடையாது, கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய வெரைட்டி க்ரீன் ஆப்பிள். நமக்கு மார்கழியில் கூட பூக்கள் தரக்கூடிய ஒரே வெரைட்டி க்ரீன் ஆப்பிள் தான். இது மழை காலத்துலேயும் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி. பாருங்கள், இது ஒரு பெரிய டியூபர். இந்த டியூபர் சேல்ஸ்க்கு இல்லை, இந்த அளவுக்கு டியூபர்ஸ் கூட நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த டியூபர்ஸை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது புச்சா அப்படிங்கிற வெரைட்டியோட டியூபர். இது ஒரே டியூபர் தான் கிடச்சிருக்கு, அதனால் இப்போதைக்கு இந்த டியூபர் சேலுக்கு இல்லை. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அந்த வெரைட்டிலையும் பாருங்கள் எவ்வளோ பெரிய டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த லக்ஷ்மி வெரைட்டியில் ஒரே ஒரு டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது பிங்க் க்ளவுட் அப்படிங்கிற லோட்டஸ் வெரைட்டி. இந்த லோட்டஸ் நமக்கு க்ரீன் ஆப்பிள் மாதிரியே கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி. உங்களுக்கு இந்த டியூபர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த டியூபர்ஸை வாங்கிக்கலாம். இது சின்ன டியூபரே நல்லா வளரக்கூடியது தான், ஆனால் அதுக்காக ரொம்ப சின்ன டியூபர் போடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் லோட்டஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் 150 டியூபர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 2 டியூபராக வாங்கிக்கோங்க.
பிங்க் க்ளவுட் மட்டும் 150லேருந்து 650 வரைக்கும் டியூபர்ஸ் அவைலபிள். உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ அந்த ப்ரைஸில் நீங்கள் டியூபர்ஸை வாங்கிக்கலாம். 150க்கு டியூபர்ஸ் வாங்குறவங்க 2 டியூபர்ஸாக வாங்கிக்கோங்க. ஒரே வெரைட்டிலையும் 2 டியூபர் வாங்கலாம், இல்லை வேறு வெரைட்டிலையும் 2 டியூபர் வாங்கலாம். 5 டியூபர் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் ஒரு பார்சலில், சின்ன டியூபர்ஸ் வாங்குறவங்க மட்டும். உங்களுக்கு இந்த டியூபர்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.